வணக்கம். என் பேரு ஜெகன். சாஃப்ட்வேர் டெவலப்பர், யூசர் சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து. ஓகே. கஸ்டமைஸ்டா உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் பண்ணணும்னாலும், உங்களோட ஐடியாலஜிய சாஃப்ட்வேரா மாத்தணும்னா, ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க யூசர் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அடகு கடைக்கான சாஃப்ட்வேர். ஒரு அடகு கடை இன்னுமே வந்துட்டு நெறைய பேரு கையில தான் எழுதி அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா, என்னென்ன நகை வைக்கிறாங்க? என்ன வெயிட்க்கு வைக்கிறாங்க? என்ன டேட்ல எவ்வளோ வட்டி பெர்சன்டேஜுக்கு வச்சுட்டு போறாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதோட, நீங்க வாங்கக்கூடிய நகைய எந்த பேங்க் அக்கவுண்ட்ல, எந்த அக்கவுண்ட் நம்பருக்கு கீழ நீங்க அடகு வைக்கிறீங்க. அதிலிருந்து எவ்வளோ பணம் வாங்கி அடுத்தடுத்த அடகுக்கு நீங்க குடுக்குறீங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே இதுல நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அதே மாரி ஒருத்தவங்க நகை திருப்ப வர்றாங்கன்னா, அவங்களே திருப்ப வர்றாங்களா? இல்லன்னா அவங்களோட கணவரோ, மனைவியோ வேற யாராவது திருப்ப வந்தாங்கன்னா, அவங்களோட டேட்டா, ஃபோட்டோ, ஆதார் கார்டு ஸோ இந்த மாரி விஷயங்களையும் மெயின்டெயின் பண்றதுக்காக கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ புதுசா ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா, ஆட் கஸ்டமர் குடுக்குறீங்க. ஆட் கஸ்டமர் குடுத்துட்டு, இதுல கஸ்டமரோட பேரு, அவங்க அப்பா அல்லது ஹஸ்பண்டோட பேரு, ஃபோன் நம்பர், ஐடி ப்ரூஃப், பான் கார்ட் நம்பர், ஆதார் நம்பர், நாமினியோட பேரு, நாமினியோட ரிலேஷன்ஷிப். கஸ்டமரோட ஃபோட்டோ. இந்த டேட்டா எல்லாமே ஐடி ப்ரூஃபோட ஃபோட்டோ. இது எல்லாமே நீங்க முதல்ல வாங்கிடுறீங்க. ஸோ, நீங்க என்ட்ரி பண்ண உடனே இந்த மாரி எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு, சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். ஸோ, இந்த ஃபோட்டோவ நீங்க தனியாவும் இப்படி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட டேட்டா வாங்கிடுறீங்க. அடுத்து இந்த கஸ்டமர் என்ன நகை கொண்டு வர்றாங்க, என்ன நகை அடகு வைக்கிறாங்கன்றத நியூ பவுண்ட் இந்த டேட்டால போயிட்டு கஸ்டமரோட பேர சூஸ் பண்ண உடனே அந்த கஸ்டமரோட ஃபோட்டோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ஆகி வந்துரும். ஐட்டம் டைப், ஐட்டமோட ஃபோட்டோ, டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ வெயிட் வைக்கிறாங்க, 22 கேரட்டா நார்மல் தங்கமா, ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன, இந்த டேட்டா எல்லாமே போடுறீங்க. ஸோ நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா இந்த மாரி வரும். இது ஐட்டம் நம்பர் 1 கோல்டு மோதிரம் வச்சிருக்காங்க சாரி தோடு வச்சிருக்காங்க. அந்த தோடோட வெயிட் என்ன, பியூரிட்டி என்ன, என்ன எஸ்டிமேட்டட் வேல்யூ எவ்வளோ வரைக்கும் நம்ம தர முடியும் அதுக்கு. அதே மாரி ஐட்டம் நம்பர் 2 அதோட வேல்யூ. ஸோ டோட்டல் எஸ்டிமேட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 43,275. ஆனா அவங்க அவ்ளோ வேண்டாப்பா. எனக்கு ஒரு ரூ. 35,000 மட்டும் போதும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க லோன் அமௌண்ட் 35,000 போட்டு, 1 வருஷத்துக்கு 15% இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாரி நீங்க போட்டுக்கலாம். இத நீங்க எல்லாரும் வந்துட்டு மாசம் மாசம் எனக்கு 1 1/2 பைசா வட்டின்ற மாரி கேட்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தேவைன்ற மாரி நீங்க இத ஆல்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல நகைய நீங்க வாங்குறீங்க. வாங்குன உடனே ஒரு ரிசிப்ட் ஒண்ணு ஜெனரேட் பண்ணி, இந்த ரிசிப்ட் ஃபர்ஸ்ட் இந்த காப்பி வந்துட்டு கஸ்டமர் கைக்கு போறது. A4ல பாதி. கஸ்டமரோட ஃபோட்டோ, நகையோட ஃபோட்டோ, 2 நகையோட எடை, அதோட பியூரிட்டி, அதோட எஸ்டிமேட்டட் வேல்யூ எல்லாமே இதுல வந்துரும். அதுக்கு கீழ இந்த கார்டு எதுக்குன்னா, நீங்க அந்த நகைய வந்துட்டு ஒரு பவுச்ல வைக்கும்போது, அந்த பவுச்சுக்குள்ள இந்த அட்டையும் சேர்த்து வைக்கும்போது, ஃபியூச்சர்ல கஸ்டமரோட பேரோ, ஃபோன் நம்பரோ போடும்போது, அந்த நகைய பத்தின விவரங்கள அந்த அட்டையோட அந்த கார்டோட நம்பர் எல்லாமே இதிலயே கொண்டு வந்துரும். அந்த பவுச்சோட நம்பர் எல்லாமே இதிலயே கொண்டு வந்துரும். ஓகே. இப்போ நகை வச்சுட்டாங்க, அடகு வச்சுட்டாங்க. அடுத்து பேமெண்ட் கலெக்ட் பண்றதுக்கு வர்றாங்க. ஸோ பேமெண்ட் குடுக்குறதுக்காக வர்றாங்க. கஸ்டமரோட பேர் ஏதாவது நீங்க சர்ச் பண்ணும்போது, அந்த கஸ்டமர் என்னென்ன அட்டையின் கீழ நகை அடகு வச்சிருக்காங்கன்றது வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரியப்பன்ற கஸ்டமர சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த அந்த பவுண்ட் டீட்டெயில்ஸ் ஐட்டம் டீட்டெயிலா இருக்கட்டும், அதோட வெயிட் என்னன்றது இருக்கட்டும், டோட்டல் லோன் அமௌண்ட், எவ்வளோ பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் என்ன, லோன் டேட் என்ன. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் குடுத்தா பெர் டேக்கு அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரைட் சைட்ல ஓல்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரூ. 3,02,000 இப்ப எவ்வளோ குடுக்குறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 20,000 அவங்க குடுக்குறாங்கன்னா, நியூ அவுட்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஓல்ட் அவுட்ஸ்டாண்டிங்க்கு போகும். இந்த தொகை பிளஸ் வட்டி பணம். அது 2ம் ஓல்ட் அவுட்ஸ்டாண்டிங் போகும். சரிங்களா? ஓகே. இதே இது ரிப்போர்ட்ல கஸ்டமர் ஜுவல் ஹிஸ்டரி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட பேரு, அந்த நகையோட டீட்டெயில்ஸ், லோன் டீட்டெயில்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எல்லா டேட்டாவுமே இதுல வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுக்கணும்னா, ஜஸ்ட் நீங்க இத இப்படி டச் பண்ண உடனே, அந்த டேட்டாவ பிரிண்ட் அவுட்டுக்காக A4 ஷீட்ல உங்களுக்கு பிரிண்ட் வந்துரும். சரிங்களா? இது கஸ்டமர் கேட்கும்போது குடுக்குறதுக்காக. ஓகே. அதே மாதிரி அதர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். நீங்க கடையில சேலரிக்கு வேலைக்கு ஆள் வச்சிருப்பீங்க. அவங்களுக்கு சம்பளம் குடுப்பீங்க. ஸோ அந்த மாரி எக்ஸ்பென்சஸ இதுல நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கிறீங்க.
ஸோ ஸ்டாஃப் சேலரி போடுறேன், ஒரு 200 போடுறேன், கண்ணன்ற பையனுக்கு போடுறேன், ஸோ கேஷாக கொடுக்குறேன், நோட்ஸ் ஆட் டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓவரால் உங்களுடைய டேட்டா எல்லாமே சேவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரிப்போர்ட்ல மாஸ்டர் கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா என்னென்ன டேட்ல எவ்வளோ எவ்வளோ பணம் உள்ள வந்திருக்கு, எவ்வளோ எவ்வளோ செலவாயிருக்கு, ஸோ அமௌண்ட் அவுட் அப்படின்னு வெளியேற பணம், அமௌண்ட் இன்னா உள்ள வர்ற பணம். டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நகைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 6 மாதம் 3 நாள் ஆயிருக்கும். அந்த 3 நாளைக்கு ஒரு மாசத்துக்கான வட்டி எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த 3 நாளைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய வட்டியை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போடுறதா இருந்தா டிஸ்கவுண்ட்ன்ற அக்கௌண்ட்ல வரும். சரிங்களா? இது ஜுவல் ரெடிம்ஷன். இப்போ நகையை திருப்புறதுக்காக வந்திருக்காங்கன்னா அதோட டேட்டா. சரிங்களா? ஓகே. ஒரு நகை அடகு கடைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் உள்ள இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே உள்ள இருக்காது. ரெகுலரா நீங்க நடக்கக்கூடிய செலவுகள், அதே மாரி ஒரு நகை திருப்ப வர்றாங்கன்னா, அந்த நகை வந்துட்டு எனக்கு திருப்ப வேண்டாம்ப்பா. எனக்கு அந்த நகையின் பேர்ல இன்னொரு ரூ. 50,000 சேர்த்து கடன் குடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அமௌண்ட்ட இன்கிரீஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லோன் கலெக்ஷன்ல போயிட்டு, பாண்ட் டிரான்சாக்ஷன்ல, கலெக்ஷன்ல ஸோ கஸ்டமரோட பேர சர்ச் பண்றீங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இன்க்ரீஸ் லோன். ஸோ லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றது. எல்லா டேட்டாவுமே இதுல இருக்கும். இந்த நகைய திருப்ப வர்றாங்கன்னா, அந்த நகைய திருப்புறவங்களோட டீட்டெயில். ஸோ செல்ஃப் அப்படின்னா அவங்களே வந்து திருப்பிக்கிறாங்க. ஆத்தரைஸ்டு பெர்சன்னா யாரையா அனுப்பி திருப்பிட்டு வர சொல்றாங்கன்னா, அவங்களோட ஐடி ப்ரூஃபு, அவங்களோட ஃபோட்டோ, ஸோ ரிசீவரோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே இதுல என்னெல்லாம் தேவையோ நீங்க வந்துட்டு அத நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தேங்க் யூ. இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஐடியாலஜிய சாஃப்ட்வேரா எழுதணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா, ஜஸ்ட் யூசர் சாஃப்ட்வேர் கால் பண்ணுங்க. உங்க ஐடியாவ சாஃப்ட்வேரா நான் எழுதி தரேன். தேங்க் யூ. அண்ட் ஒன் மோர் திங், நான் தான் அப்ளிகேஷன் டெவலப்பர். உங்களோட சைட்லயே உட்காந்து உங்களுடைய கான்செப்ட்ட நீங்க பென்சில் ஸ்கெட்ச்ல குடுத்து, அங்கேயே உட்காந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி குடுக்கணும்னாலும் அந்த சர்வீஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கான்செப்ட். சரிங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.